ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம அன்னம் சீரியல்ல மிகவுமே பரபரப்பான விஷயத்தை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப அதிரடியா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு நம்ம அண்ணன் வந்து அவங்க மாமாவான சண்முகத்தை அப்படியே கையில தூக்கிட்டு வராங்க. அவங்க மயக்க நிலைமையில இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? ரம்யா தானே வந்து சண்முகத்தை கடத்தி வச்சிருந்தாங்க. அண்ணன் எப்படி தூக்கிட்டு வந்தாங்க? தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணத்துக்கு ஏற்கனவே வந்து அவங்க மாமாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி வந்து கனவு கண்டாங்க இல்லையா? கனவு கண்டதுலேருந்தே அவங்களும் இன்னும் வந்து ஃபோன் எடுக்கலன்னுமே அண்ணத்துக்கு ரொம்பவே வந்து பரபரப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அவங்களுக்கு. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே, நம்ம மாமா எங்கே தான் போனார், எப்போ தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் 3 மணி நேரம் தான் கிட்ட இருக்கு. ஆனா எந்த ஒரு தகவலுமே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவர் பார்த்தாரு இல்லையா? நம்ம செண்பகவல்லியோட தம்பி. பார்த்ததுமே இதை யார்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு மாரி குழம்பிக்கிட்டே இருக்கும்போது, "என்னாச்சு அண்ணா?" அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க, "இல்லம்மா, ஒருத்தன் வந்துட்டு ஃபுல்லா கருப்பா பொண்ணு தான் நெனச்சேன். ஆனா பையன் மாரி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாம்மா. எனக்கு யாருன்னே தெர்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே போட்டு உரைச்சிடுறாரு. கன்ஃபார்மே ஆயிடுறாங்க நம்ம அண்ணன். ஆகா! ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம அண்ணன் வந்து அவன ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணவுமே திடீர்னு முழிக்கிறதும், ஒரு மாதிரியா நடந்துக்கிறதும், எதுவுமே வந்து ஆக்டிவிட்டி சுத்தமா வந்து சரியில்ல. இவன் எதுக்காக வந்து சீர்வரிசை ஜாமான்குள்ள போறான்? அங்க இவனுக்கு என்ன வேலை? ஏன்னா வந்து மாப்பிள்ளை வீட நெருங்கியவங்களும், பொண்ணு வீட நெருங்கியவங்க தானே போகணும். முஸ்லீம்க்கு யாருமே சொந்தக்காரங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட, ஏன்னா பொண்ணு மாரி வேஷம் போடுறதுக்கு வேலையே இல்லைல்ல, போய் பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஏன்னா வந்து ரம்யா கண்ண காமிச்சிருப்பாங்க அங்கருந்து. "போய் பாரு, மயக்கம் கிண்ணம் தெளிஞ்சிருச்சான்னு போய் பாரு. அவனா வந்துட்டா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கு முன்னாடியே நம்பலாம் அவன புடிச்சா மட்டும் தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம புடிக்கலாம்." அப்படின்ற மாரி சொன்னதுனால, "இப்ப போய் பாருன்னு" சொல்றாங்க. அவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரு ஓகே நல்லா தான் இருக்காங்க போயிடுறாங்க. நம்ம அண்ணமும் பின்னாடியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா தாங்க தெரியுது, அங்க சண்முகம் அப்படியே வந்து அனாதையா வந்து கட்டி போட்டு கிடக்கிறத பார்த்ததுமே அண்ணத்துக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா அண்ணத்துக்கு அம்மாவா, அப்பாவா எல்லாமே இருந்தது சண்முகம் தான். அப்படி இருக்க ஒருத்தவர கட்டி போட்டு வச்சிருக்கிறது கொடுமையிலும் கொடுமை இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன பண்றாங்கன்னா, மாமா 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 மாமான்னு தட்டி எழுப்புறாங்க. எந்த ஒரு பேச்சு மூச்சுமே இல்ல. உடனே கயிறு அவுக்குறாங்க. இங்க வந்து ரம்யா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா, அவ நினைச்சது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு அ டைம் நெருங்க நெருங்க இன்னும் ஆள காணோமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்பதாங்க நம்ம அண்ணன் வந்து எல்லாருமே வந்து சண்முகம் எங்க போனாரு தெரியலையே, எங்க போனாரு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரே பேச்சா இருக்கு. நம்ம அண்ணன் வந்து தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்தத பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு இப்படி வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலல்ல. அதனால ரொம்பவே ஹாப்பியா உடனே ஓடி போய் எங்கடி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர்றாங்க. எங்க மாமாவ கடத்தி வச்சிருக்கா இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே சரவணனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது கடத்தி வச்சிருந்தாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லுவோமே. கேளுங்க, அவ கடத்தி வச்சில்லன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாரி இல்லையே நான் கடத்தலையே அப்படின்ற மாரி இந்த ரம்யா வந்து சொல்லவுமே, நீ தான் கடத்தின எனக்கு நல்லா தெரியும். சும்மா நீ கடத்தலன்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருக்காத. அப்புறம் என்ன வேற மாரி பாப்ப அப்படின்ற மாரி அண்ணன் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து படபடப்பு தாங்க முடியல அவங்களுக்கு. என்னடா இது? இப்படி வந்து இவ வந்து எப்படி தூக்கிட்டு வந்தா? இதுக்கு சாத்தியமே இல்லையே! அப்படின்ற மாரி நினைக்கவுமே, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க பெரியத்தா. இவ வந்து ரொம்ப மோசமான ஆளு. நீங்க தான் வந்து புரிஞ்சிக்காம நெறைய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலயாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாரி சொல்ல, என்னத்தடி புரிஞ்சுக்கணும்? என்னத்த புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கிறதுக்குலாம் இங்க எதுவுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். இதுக்கு மேல வந்து அவங்கவங்க வேலைய பார்க்க வேண்டியதான். ஆமா, நான் தான் கடத்துனேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கவுமே சரவணனுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கும்போது இங்கே ரொம்ப வந்து மனசு இழந்துடுறாரு அவர். "அப்பா எங்கப்பா போனீங்க? எங்கே இருந்தாலும் வந்துருங்கப்பா. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா" அப்படின்ற மாதிரி
பயங்கர அழுவ அவரு. அதனால தான் வந்து என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. அவங்க அப்பாவை பார்த்ததுமே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சதுமே, "என்ன சரவணன் பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி கேட்க, "என்ன மேடம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே" அப்படின்ற மாதிரி சொல்ல, "நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "இதில் என்ன இருக்குது? எங்கள் அப்பாவை நான் போய் கட்டி பிடிச்சதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனையா மேடம்?" அப்படின்ற மாதிரி கேட்க, "இல்லையே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் சைல்டிஷ் தனமாக இருந்துச்சு, அதனால தான் சொன்னேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "எங்கள் அப்பாவே கடத்திட்டீங்கல்ல, இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு தேவையில்லை மேடம்" அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "நீங்கள் புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நல்லா தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா தெரிஞ்சிருக்கேன். அதனால் இதுக்கு மேலேயும் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே குழப்பத்தோடு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அவங்களுக்கு. அப்போ தான் வந்து நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, "சரவணன் நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, "யார் மேடம் தப்பு பண்ணுறா? தப்பு பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் தான். இதுக்கு மேலேயாச்சும் வந்துட்டு தப்பு பண்ணாமல் இருங்க மேடம். இன்னொரு வாட்டி தப்பு பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "என்னையே மிரட்டுறீங்களா? சரி பார்த்துடலாம்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "பார்த்துக்கோங்க, உங்களால் என்ன முடியுமோ எப்படி முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்களா நானான்னு மோதி பார்த்துடலாம்" அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சுத்தமாக புரியல. ஏன்னா என்ன நடந்துட்டுருக்குன்னு கூட ஃபுல்லாக புரிஞ்சிக்காம ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்க நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இல்லையா? அதனாலே அவங்க வந்து ரொம்பவே வந்து குழம்பி போகிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? இவ்வளோ நாளாக எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போது இவ்வளோ மோசமாக வந்து நடக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பேன்ப்பா" அப்படின்ற மாதிரி சொல்லவுமே கடைசியில் ரம்யானாலே இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.